கோவை மாவட்டம் சூலூரில் கொடூரமாக கொல்லப்பட்ட சிறுமி உடலுக்கு பிரேத பரிசோதனை நிறைவு. சிறுமியின் தலைமுடியால் கழுத்தை இறுக்கி கொலை செய்யப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். சிறுமியின் உடலை நாய் குதறியது போல் இருந்ததாக உறவினர்கள் கண்டுனர். முகம் முழுவதும் நகக்கீறல்கள், வயிற்று பகுதி ரத்தம் கட்டி இருந்ததாக உடலை நேரில் பார்த்தவர்கள் தகவல். கோவை சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் பெற்றோரிடம் ஒப்படைப்பு. சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டத்திற்கு உடல் கொண்டு செல்லப்படுகிறது. கோவை சிறுமியை சாக்லேட்டை காட்டி ஆசை வார்த்தை கூறி கொன்றதாக போலீசார் விசாரணையில் கைதானவர்கள் வாக்குமூலம். சந்தேகத்தின் பேரில் போலீசார் சிசிடிவியை சோதித்த போது இருவரும் சிறுமியை பைக்கில் அழைத்து சென்றது கண்டுபிடிப்பு. சூலூர் அருகே சிறுமி கொல்லப்பட்ட குளம் பகுதியில் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் நேரில் சென்று விசாரணை. வழக்கின் விசாரணை குறித்து காவல் உயர் அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். சிறுமி கொலை சம்பவம் குறித்து முதலமைச்சர் விஜய் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன்? குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உறவினர் வேண்டுகோள். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது வந்துட்டு சிஎம் சாரோட நாலேஜ்ல இல்லாம இருக்காது. சோ இப்ப வரைக்கும் சிஎம் சார் ஏன் வந்துட்டு ப்ராப்பரா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு சொல்லாம, அபிஷியலா வந்துட்டு சொல்லாம இருக்காரு? ஒரு ஆறுதலாச்சும் எங்களுக்கு சொல்லிருக்கணும் எங்க குடும்பத்துக்கு. கோவையில் 10 வயது சிறுமி கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு தேசிய மகளிர் ஆணையம் கண்டனம். எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 7 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய ஆணை. புதிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 12 நாட்களில் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 30 பெருங்குற்றங்கள் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். இனி ஒரு சம்பவம் இதுபோல் நடக்காமல் இருக்க சட்டம் ஒழுங்கிற்கு முதல் முக்கியத்துவம் தர வேண்டும் என வலியுறுத்தல். ரீல்ஸ் அரசாக இல்லாமல் ரியல் அரசாக நடந்து கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பெண்கள், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு தூக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும். தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நர்சிங் கல்லூரி மாணவி திடீரென உயிரிழப்பு. மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் மாணவி உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி செவிலியர்கள் சாலை மறியல் போராட்டம். செவிலியர் விவகாரத்தில் தவறு நடந்திருப்பது விசாரணையில் தெரியவந்தால் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். போராட்டம் நடத்திய செவிலியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் அமைச்சர் ரமேஷ் உறுதி. அந்த டீம் இங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த பேஷண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இன்கேஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க எல்லாரும் சொல்றபடி ஏதேனும் ஒருவேளை தவறுகள் நடந்திருந்தால் பாரபட்சம் இல்லாம அதுல இன்வால்வ் ஆகிட்டு அத்தனை பேர் மேலேயும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு தாவைக்கு அமைச்சரவைக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. போகிற போக்கில் தங்கள் மீது களங்கம் ஏற்படுத்துவதாக தொல் திருமாவளவன் விளக்கம்.
சிறுத்தைகள் திமுக கூட்டணியிலும் இல்லை, தாவேக கூட்டணியிலும் இல்லை. தொல் திருமாவளவன் பேட்டி. வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்பதுதான் விருப்பம், அதுதான் என்னுடைய தனிப்பட்ட முடிவு. ஆனால் கட்சி அதை தாண்டி சிந்திக்கிற போது கட்சியின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டியது கட்சியின் தலைவராக இருந்தாலும் கட்சியின் உறுப்பினர் என்கிற அந்த நிலையிலிருந்து, நானும் ஒரு உறுப்பினர் என்கிற நிலையிலிருந்து அந்த முடிவுக்கு நான் இணங்கி இருக்கிறேன், அவ்வளவுதான். துணை மின் நிலையங்களில் ஏற்படும் கோளாறுகள், ட்ரிப்பிங், மழை, காற்று, இடி போன்ற வானிலை காரணங்கள் மின்தடை. மக்களுக்கு தடையற்ற நம்பகமான மின் விநியோகத்தை வழங்க மின்வாரியம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மின்சாரத்துறை விளக்கம். பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள், பணியாளர்கள் காலை 10 மணிக்கு முன்பே அலுவலகம் வர வேண்டும். பெரும்பாலானோர் சரியான நேரத்திற்கு அலுவலகத்திற்கு வருவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை உத்தரவு. சென்னை மணலி புதுநகர் அருகே இளைஞர் விஜய் ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 கைது. மேலும் தலைமறைவாக உள்ளவர்களை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைப்பு. சென்னை விமான நிலைய பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசியதால் விமான போக்குவரத்து பாதிப்பு. மோசமான வானிலை நிலவியதால் 10 விமான சேவைகளில் தாமதம். திருவாரூரில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்து. காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. இன்றைய IPL போட்டியில் பஞ்சாப் லக்னோ அணிகள் பல பரீட்சை. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதில் பஞ்சாப் அணி தீவிரம்.